மதர் தெரசா பற்றி நான் கொஞ்சம் சிம்பிளாக ஒரு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மதர் தெரசா 1990 அந்த அம்மாவுக்கு உலகத்தில் மிக அமைதிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மாவை பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அந்த அம்மாவை பற்றி சொல்லணும்னா தெருக்களில் இந்த ஊரில் கல்கத்தா சிட்டிலாம் பிள்ளைகளை பெற்றுட்டு அப்படியே ரோட்டில் போட்டு தருவாங்க. அந்த பிள்ளைகளை எடுத்து அனாதைகளை பராமரித்து வளர்த்தாங்க. மிக முக்கியமாக ரயில்வே ஸ்டேஷன்லாம் அனாதையாக செத்து கிடந்தவங்கள தூக்கி கொண்டு வந்து அவங்க பராமரித்தாங்க. இன்னும் அதனுடைய ஹோம் இந்த சைடில் இருக்குது. அதில் இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடையை போய் இந்த ஏழை பிள்ளைங்களுக்கு அனாதை பிள்ளைகள் தாங்கன்னு கேட்கும்போது அவங்க காரி துப்புனா கையில் அதை தன்னுடைய சட்டையில் படைச்சிட்டு இன்னொரு கையெழுதி எனக்கு கொடுத்ததை கொடுத்துட்ட ஏழை பிள்ளைகளுக்கு இந்த கையில் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு அது நிமித்தம் அந்த மாதிரி நிறைய சேவைகளை செஞ்சாங்க. குஷ்டரோகிகளை தூக்கி பராமரித்தாங்க. நேரு இந்த இடத்துல விசிட் பண்ணியிருக்கும்போது நேரு கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் அம்மா எப்படியாவது மதமாற்றம் செய்தாங்க, அதனால அம்மாவை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும், ஏன்னா இவங்க வெளிநாட்டில் உள்ளவங்க மதமாற்றம் செய்கிறாங்க. இப்போ நேரு ஒரு டீமோடு இங்கே வந்தாங்க. இதே இடத்துக்கு வரும்போது நம்ம செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு குஷ்டரோகியை வந்து சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. உடனே இந்த அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே அனுப்பணும்னு வந்தவங்கள்ட்ட அந்த நேரு கேட்டாங்க, இந்த அம்மாவை நான் வெளியே அனுப்பிடுறேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்க இந்த வேலையை செய்ய வருவாங்களா அப்படின்னு கேட்டோடனே மதம் மாத்திரம் செய்தாங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா இந்த அம்மா மேலே குற்றம் சாட்டினவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. அதுதான் இந்த அம்மாவுடைய வரலாறு. இந்த அம்மா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார் என்பது ஒரு சிறப்புக்குரியது. அதுவும் நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து கடவுளுடைய தூதர்களாக இங்கே வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள், மறித்தும் இன்று பேசுகிறார்கள். நன்றி. God bless you.